வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த குரூப் 2 குரூப் 2A ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவை எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். அப்போ தான் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது எப்படி நடக்கும், நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும், எப்படி டெஸ்டர்ஸ் அப்படிங்கிறது போகும், இதுக்கான ஸ்கெடியூல் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ வீடியோவை எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். அதே போல் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதே போல் ஒரு இன்ஃபர்மேஷன், குரூப் 2 குரூப் 2A ப்ரிலிம்ஸ் பெய்ட் டெஸ்ட் பேட்ச்சில் ஜாயின் ஆகிறதுக்கு மெசேஜ் பண்ணியிருக்கீங்க இல்லையா? ஸோ இவங்களுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, நிறைய பேர்த்துக்கிட்ட இருந்து கால்ஸ் அப்படிங்கிறது வருது. மேம் நாங்கள் மெசேஜ் பண்ணி 2 days ஆகுது, நாங்கள் நேற்றே பண்ணோம், ஆனால் ஜிபே நம்பர் கொடுப்பாங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் கொடுக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கால் பண்ணிகிட்டு இருந்தீங்க. ஸோ கால்ஸ் அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அவங்களுக்கான இதை நான் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி ஒருத்தவங்க மெசேஜ் பண்ணியிருக்காங்க, நேற்று நீங்கள் மெசேஜ் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எங்களுக்கு எப்படி சோவ் ஆகும் அப்படின்னா, இன்றைக்கி மெசேஜ் பண்ணியிருக்கவங்களோட தான் ஃபஸ்ட்டு இதாக மெசேஜில் காட்டும். அது உங்களுக்கே தெரியும். இப்போ நீங்கள் நேற்று மெசேஜ் பண்ணிவிட்டு இன்றைக்கி ஒருத்தவங்க மெசேஜ் பண்ணியிருக்கும் போது உங்களோட மெசேஜ் லாஸ்ட்டில் போயிடும். இன்றைக்கி மெசேஜ் பண்ணியிருக்கவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டாக காட்டும். நீங்கள் ஃபஸ்ட்டு மெசேஜ் பண்ணியிருந்தாலும் லேட்டாக மெசேஜ் பண்ணியிருக்கவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு காட்டும். ஸோ நீங்கள் ஒரி பண்ணாதீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை கொடுத்துருவாங்க, டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ அதே போல் டைம் எக்ஸ்டெண்ட் கூட பண்ணுறோம். ஓகே, ஸோ இன்னும் ஒரு 2 days கூட எடுத்துக்கலாம். ஸோ ஜாயின் ஆக வில்லிங்காக இருக்கவங்களும் டைம் கேட்டிருந்தீங்க இல்லையா, அவங்களுக்கும் ஒரு 2 days கொடுக்குறோம். ஸோ நீங்கள் அதுக்குள்ளே ஜாயின் ஆகிக்கோங்க. ஓகேவா? அதே போல் இந்த ரிப்ளை கொடுக்காத இருக்கவங்களுக்கும் கண்டிப்பாக இந்த 1 dayக்குள்ளே நாளைக்குள்ளே உங்களுக்கு எல்லாமே சரி பண்ணி டீமில் கொடுத்துருவாங்க. ஸோ டோன்ட் வரி, உங்களுக்கு ஜிபே டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ மெசேஜ் பண்ணவங்களுக்கு வராத இருக்காது. ஸோ அதனால் நாளைக்குள்ளே அவங்க ஃபாலோ பண்ணிடுவாங்க. டீமில் நாங்கள் சொல்லியாச்சு. ஸோ உங்களுக்கு ரிப்ளை கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் ஒரி பண்ணிகிட்டு இருக்காதீங்க, கண்டிப்பாக டெஸ்ட் பேட்சில் ஜாயின் ஆகிடலாம். ஓகேவா? ஸோ அதே போல் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்லி கேட்டவங்களும் இந்த ஒரு 2 days எடுத்துக்கோங்க. ஸோ அதுக்குள்ளே ஜாயின் ஆகிக்கோங்க. ஓகேவா? ஸோ லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம சொல்லியிருந்தோம். இருந்தாலும் எங்களுக்கும் பார்த்திங்கன்னா நிறையா மெசேஜஸ் வந்துக்கிட்டு இருக்கிறதுனால, நிறைய பேத்துக்கு அட்மிஷன் போய்கிட்டு இருக்கிறதுனால இன்னும் மெசேஜ் பண்ணவங்களுக்கு ரிப்ளை கொடுக்காதே கூட இருக்குது. ஸோ அவங்களுக்கும் அதே போல் டைம் கேட்டிருந்தவங்களுக்குமாக நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, டைம் ஒரு 2 days எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அதனால் ஜாயின் ஆகிறவங்க இந்த சண்டே வரைக்கும் ஜாயின் ஆகிக்கோங்க. ஓகேவா? அதே போல் இந்த டெஸ்ட் பேட்சில் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணி படிச்சிங்கனாலே போதும். நாம் ஸ்கூல் புக்ஸும் கொடுப்போம், அதே போல் எக்ஸ்ட்ரா மெட்டீரியலும் கொடுப்போம். தமிழ்க்குள்ள இயல் வைஸாக லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் கொடுப்போம். அதே போல் டெய்லியும் நைட் அப்படிங்கிறது கிளாஸ் டிஸ்கஷன் இருக்கும். அதில் மோஸ்ட்லி எல்லாமே இப்போ ஒரு குப்தர்கள் எடுக்கிறோம் அப்படின்னா அது ஸ்கூல் புக்கில் எங்கெங்கெல்லாம் இருக்கோ, இப்போ 7ஆம் வகுப்பில் இருக்குது, 11ஆம் வகுப்பு வரலாறு புத்தகத்தில் இருக்கு இல்லையா, அதை நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபுல்லாகவே அதில் இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்டுருவோம். ஸோ இப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்க, இது ப்ரீவியஸ் இயராக கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிருவோம். ஸோ எல்லாமே சொல்லுவோம், எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எல்லாமே சொல்லுவோம். இப்போ டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ எப்படி போகும் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் அந்த லெசனே ஒவ்வொரு லெசனும் இப்போ 11th குப்தர்கள் இருக்குது அப்படின்னாலும் 7th இருக்குது அப்படின்னாலும் ஸோ அதில் எல்லாத்தையுமே நாங்கள் சொல்லி முடிச்சிருவோம். ஓகேவா? நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி அந்த ஜிகேவுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஸ்கெடியூலில், அதே போல் வேர் டு ஸ்டடியில் எந்தெந்த லெசன்ஸ்லாம் படிக்க சொல்லியிருக்கோமோ அதை கரெக்டாக ரெஃபர் பண்ணி நீங்கள் படிச்சிங்கனாலே போதும். கண்டிப்பாக இந்த இயரில் நீங்கள் குரூப் 2A குரூப் 2 குரூப் 2A ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணி படிங்க, அதுவே போதுமானது. அதே போல் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் ஆக வில்லிங்காக இருக்கவங்களுக்கு பெய்ட் டெஸ்ட் பேட்ச்க்கு இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஜாயின் ஆக வில்லிங்காக இருக்கவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் 2 காண்டாக்ட் நம்பர் இருக்கும். அந்த 2 நம்பருக்கு ஃபர்தராக டவுட்ஸ் இருக்கவங்க கால் பண்ணிக்கலாம். கால் பண்ணிங்க அப்படின்னா நான் தான் அட்டன் பண்ணுவேன். ஸோ கொஞ்சம் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் ஃபர்தராக ஃபாஸ்ட்டாக கிடைக்கும்னா கிடச்சிரும். கொஞ்சம் மெசேஜ் அப்படிங்கும்போது கொஞ்சம் லேட்டர் ஆகும். ஓகேவா? ஸோ அதே போல் ஜாயின் ஆக வில்லிங்காக இருக்கவங்க அந்த நம்பருக்கு, அது 2ல் எந்த நம்பருக்கு வேணாலும் ஐ வாண்ட் டு ஜாயின் குரூப் 2 குரூப் 2A டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜிபே நம்பர் அண்ட் அதர் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுவாங்க. ஓகேவா? அதே போல் மேக்ஸுக்குமே ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ உங்களுக்கு மட்டும் ப்ரைவேட்டாக கொடுப்போம். ஸோ நீங்கள் லைஃப் டைம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். ஒவ்வொன்றுக்கும் ரிவிஷன் கொடுக்குற மாதிரி ஸ்கெடியூல் அப்படிங்கிறது போட்டிருப்போம். மேக்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒவ்வொரு டாபிக் 2 டாபிக் கொடுத்துட்டு அந்த 2 டாப்பிக்கும் சேர்த்து ரிவிஷன் விட்டுருப்போம். அதே போல் ஜிகேல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 யூனிட் வைஸாக சிலபஸ் வைஸாக ஸ்கூல் புக்கில் எங்கெங்கெல்லாம் படிக்கணும்னு வேர் டு ஸ்டடி கொடுத்துட்டு ஒரு 3 யூனிட் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி, யூனிட் 8 ஜாகிரபி எடுத்திருப்போம். அது ஒரு 5 டெஸ்ட் போனதுக்கப்புறம் ஒரு ரிவிஷன் விடுவோம். அந்த 3 யூனிட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சேர்த்து ஒரு ரிவிஷன் விடுவோம். அப்படி தான் இருக்கும். ஸோ அதுக்கான ஸ்கெடியூலுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ பார்த்துக்கோங்க. ஓகேவா?
அதே போல் அந்த ஸ்கெடியூலில் ஒரு 20 டெஸ்டர்ஸ்க்கு மேலே சேஞ்சஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம செப்டம்பர் 25 வரைக்கும் டேட் கொடுத்துருப்போம். ஆனால் இப்போ வந்து செப்டம்பர் 14 எக்ஸாம் சொல்லிட்டாங்க இல்லையா? ஸோ அப்போ 20 டெஸ்ட்டுக்கு மேலே டேட் வந்து ஆல்டர் ஆகும். போர்ஷன் அதே தான், சிலபஸ் அதே தான், டேட் மட்டும் சேஞ்ச் ஆகும். ஸோ நாங்கள் வந்து சேஞ்ச் பண்ண டைம் டேபிள் வந்து கொடுப்போம். ஓகேவா? ஸோ டோன்ட் வரி. ஓகே, இப்போ நம்ம ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச்க்கு போகலாம். ஏன் இந்த இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பேர் வந்து கால்ஸ் பண்ணி கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. ஸோ அவங்க எல்லாம் வந்து கேட்டுக்குவீங்க அப்படிங்கிறதுக்காக தான் இதை நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இதை பற்றி ஒரி பண்ணிக்க வேண்டாம். உங்களுக்கு அதுக்கான ரெஸ்பான்ஸ் வந்துடும். மெசேஜ் வராத இருக்கவங்களுக்கும் கண்டிப்பாக டீமில் நாளைக்குள்ளே நாங்கள் சொல்லி சரி பண்ணிடுறோம். ஓகேவா? ஓகே, இப்போ ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் எப்படி இருக்கும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எல்லாத்துக்குமே ஒரு பெரிய டவுட் இருக்குது. குரூப் 2A அப்படின்னா இதுக்கு வந்து டிகிரி எலிஜிபிள்னு சொல்கிறாங்க. குரூப் 4னா 10th வரைக்கும் இருந்தாலே போதும், அதனால் அது ஸ்கூல் புக் படித்தா போதும். குரூப் 2க்கும் குரூப் 2Aவுக்கும் டிகிரி வந்து குவாலிஃபிகேஷன் சொல்கிறதுனால டிகிரி லெவலில் இருந்து மட்டும் தான் கொஸ்டின் வரும் அப்படிங்கிற ஒரு பெரிய டவுட் எல்லாத்துக்குள்ளேயும் இருக்குது. நம்ம டெஸ்ட் பேட்ச்லேயே நம்ம வந்து சொல்லியிருக்கோம் ஸ்கூல் புக்கை தான் ஃபஸ்ட்டு படிக்கணும் அப்படிங்கிறதான் நம்ம டெஸ்ட் பேட்ச்க்கு சொல்லியிருக்கோம். கரெக்டாக? ஏன் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின் கிட்டத்தட்ட 90% ஆஃப் கொஸ்டின் ஸ்கூல் புக்கில் இருந்து தாங்க வரும். 10% ஆஃப் கொஸ்டின் தான் டிகிரி ஸ்டாண்டர்ட் எக்ஸ்ட்ரா வந்து கிடைக்கும். நீங்கள் வந்து 70% போட்டிங்கனாலே உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆயிரும். நீங்கள் ஏன் 95%க்கு மேலே நீங்கள் வந்து திங்க் பண்ணுறீங்கன்னு நான் கேட்குறேன். ஓகேவா? உங்களுக்கு அப்படியே டிகிரி லெவலில் இருந்தெல்லாம் கொஸ்டின்ஸ் வராது. டிகிரி லெவலில் இருந்து ஒரு 10% தான் வரும். 10% to ஒரு 12%. அதுக்காக நீங்கள் ஏன் அதுதான் டிகிரி ஸ்டாண்டர்டுங்கிறதுனால டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவலில் நம்ம படிக்கணும் அப்படின்னா என்ன போய் படிக்க முடியும்? அப்படிலாம் கிடையாது. ஓகேவா? டிகிரி ஸ்டாண்டர்ட் அப்படின்னா இருக்கக்கூடிய டாபிக் டிகிரி லெவலில் என்ன இருக்கோ அதை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோதான், எலாபரேட்டாக படிக்கணும். அதுக்காக டிகிரி லெவலில் இருக்க புக்கை வாங்கி படிக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடாது. ஓகேவா? ஸோ ஸ்கூல் புக் தான். நீங்கள் குரூப் 1 படிச்சிங்கனாலும் சரி, குரூப் 2 படிச்சிங்கனாலும் சரி, ஸ்கூல் புக்கில் இருந்து நீங்கள் கரெக்டாக படித்து ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களால் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ண முடியும். இப்போ குரூப் 1 அப்படின்னா நீங்கள் 140 கொஸ்டின்ஸ் போட்டிங்க அப்படின்னா உங்களை அடிச்சுக்க ஆளே இருக்காது ப்ரிலிம்ஸில். இப்போ குரூப் 2வில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 155+ கொஸ்டின்ஸ் போட்டிங்கன்னா உங்களை அடிச்சுக்க ஆளே இருக்காது. அப்போது இது நீங்கள் ஸ்கூல் புக்கை படிச்சிங்கனாலே அளவுக்கு அதிகமாக உங்களால் வந்து போட முடியும். குரூப் 1ல் ஈஸியாக 150 கொஸ்டின்ஸ் வரைக்கும் போடுற அளவுக்கு ஸ்கூல் புக்கில் இருந்து தான் கொஸ்டின்ஸ் வரும். குரூப் 1ல் வந்து குரூப் 2வில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 180+ கொஸ்டின்ஸே வந்து ஸ்கூல் புக்கில் இருந்து தான் வரும். அப்புறம் என்ன, நம்மளுக்கு கட் ஆஃப் அப்படிங்கிறதே 150+க்கு மேலே தான் போக போகுது. நாம் ஏன் 195+க்கு மேலே இருக்கக்கூடியது நம்ம நினைக்கணும்? தேவை கிடையாது. ஸோ ஸ்கூல் புக்கே போதும். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ அதனால தான் நம்ம ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச்க்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸ்கூல் புக்கையே வச்சு டெஸ்ட் விட போகிறோம். ஓகேவா? இந்த டெஸ்ட் அப்படிங்கிறது எப்போ இருக்கும் அப்படின்னா சாட்டர்டே வீக்லி சாட்டர்டே நான் இருக்கும். டெஸ்டஸில் 200 கேள்விகள் இருக்கும். ஓகேவா? ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே 200 கேள்விகள் இருக்கும். ஸோ இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச்க்கான ஸ்கெடியூலுமே வந்து நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதே போல் பெய்ட் டெஸ்ட் பேட்ச்க்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? இப்போது ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா தமிழ் அதே போல் ஜிகே இருக்கும். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த சாட்டர்டே 23/6/2024 இந்த சாட்டர்டே ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு இந்த சண்டே ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது. சாட்டர்டே கிடையாது, சண்டே. இந்த சண்டே ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது. எப்படி டெஸ்ட்டு இருக்கும் அப்படின்னா கரெக்டாக வீக்லி சண்டே அப்போது மார்னிங் 10 o'clock வீடியோ வரும். ஓகேவா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா 200 கேள்விகளுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே கொடுத்துருவோம். ஸோ 200 கேள்விகள் அப்படிங்கிறது எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து ஸோ நம்ம இந்த வீடியோலேயே வந்து டெஸ்ட்டு முடிச்சிருவோம். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டு அது எல்லாத்தையும் முடிச்சிருவோம். ப்ளஸ் எக்ஸ்ட்ரா அந்த கொஸ்டினை வந்து பார்த்திங்கன்னா டெலகிராம் சேனலில் ஷேர் பண்ணிடுவோம். நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இல்லை அப்படின்னாலும் அந்த கொஸ்டினை எடுத்துகிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு வீடியோ வந்து பார்த்து ஆன்சர் வித் எக்ஸ்ப்ளனேஷனோட தெரிஞ்சுக்கலாம். டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 12 டெஸ்டர்ஸ் இருக்கும். அதே போல் அந்த டெலகிராம் சேனலில் வந்து ஷேர் பண்ணுவோம் இல்லையா, அதில் நீங்கள் ஜாயின் ஆகாத இருக்கீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனல் லிங்க் இருக்கும், அதில் ஜாயின் ஆகிக்கோங்க. அதில் தான் கொஸ்டின் ஷேர் பண்ணுவோம். ப்ளஸ் வேறு எந்த அப்டேட்ஸாக இருந்தாலும் டெலகிராம் சேனலில் தான் வரும், ஜாயின் ஆகிக்கோங்க. ஓகேவா? இப்போது டெஸ்ட் அப்படிங்கிறது டோட்டலாக 12 டெஸ்டர்ஸ் இருக்கும். ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் 200 கேள்விகள். அப்போது கிட்டத்தட்ட இதில் எவ்வளோ நம்மளுக்கு கேள்விகள் வந்துருச்சு? 2400 கேள்விகளா? 100 கேள்வினாலே 1200. அப்போது 200 கேள்விகளுங்கும் போது 2400 கேள்விகள் ஆகுது. இதில் ப்ளஸ் டிஸ்கஷன் நிறையா கொடுப்போம்ல, இதில் கிட்டத்தட்ட 4000+ கேள்விகளுக்கு மேலே வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ டெஸ்ட்டு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இந்த டெஸ்ட்டுக்கு நீங்கள் படிக்க வேண்டிய போர்ஷன்
என்ன அப்படின்னா 6ஆம் வகுப்பு தமிழ் முழுவதும் படிக்கணும், 6ஆம் வகுப்பு சயின்ஸ் ஃபுல்லாக படிக்கணும், அதே போல் 6ஆம் வகுப்பு சோசியல் சயின்ஸ் ஃபுல்லாக படிக்கணும். உங்களுக்கு இப்போ 6th சயின்ஸில் எந்த லெசன் படிக்கணும், சோசியல் எந்த லெசன் படிக்கணும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் ஆகி பாருங்கள். ஃபைல்ஸில் வந்துட்டு இருக்கும், வேர் டு ஸ்டடி வந்து நம்ம சென்ட் பண்ணியிருப்போம். இப்போ சயின்ஸ்னால் எங்கெங்கே படிக்கணும், அதே போல் சோசியல் சயின்ஸ்க்கு எதை கம்ப்ளீட் பண்ணணும், ஐஎன்எம்னா எதை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்போம். சரி, நீங்கள் அதில் வந்து ஜாயின் ஆகிக்கிட்டிங்கன்னா உங்களால் வந்து அதை பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? ஸோ அதில் இருக்கக்கூடிய லெசன்ஸை கவர் பண்ணிக்கோங்க. அடுத்த செகண்ட் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 30/6/2024 அடுத்த சண்டே நடக்கும். அதுக்கான போர்ஷன் 7th ஃபுல்லாகவே சயின்ஸு, தமிழ், சோசியல் சயின்ஸ். அடுத்த டெஸ்ட் 8th, அடுத்த ஒரு டெஸ்ட் 6th 8th வரைக்கும் நடக்கும். ஓகேவா? தமிழ், சயின்ஸு, சோசியல் ஒவ்வொன்றுக்குமே 200 கேள்விகள் இருக்கும். அடுத்த 5th டெஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 9th தமிழ் ஃபுல்லாக, 9th சயின்ஸ் அண்ட் 9th சோசியல் சயின்ஸு. அடுத்த 6th டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10th தமிழ் ஃபுல்லாக, 10th சயின்ஸ் ஃபுல்லாக, 10th சோசியல் சயின்ஸ் ஃபுல்லாக இருக்கும். அடுத்து 7th டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யாருமே 10th வரைக்கும் மட்டுமே குரூப் 4க்குமே சரி தரவாக படிச்சிடுறோம். 11th and 12th அப்படிங்கிறத அப்படியே அங்கங்கே அப்படியே தொட்டு விட்டுட்டு போயிடுறோம். ஸோ ஃபுல்லாக வந்து அதுக்கு சிலபஸில் இருக்கிறதையே நம்ம வந்து ஃபுல்லாக கவர் பண்ணுறதில்ல. அப்புறம் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா 11th 12th வந்து படிச்சிருந்தா நான் ஈஸியாக வந்து தமிழில் மார்க் போட்டிருப்பேன், நான் ஜாபியே பிடிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் டைமில் சொல்கிறோம். அதுக்காக தான் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 7வது டெஸ்ட்டும் 8வது டெஸ்ட்டும் 11th and 12th தமிழுக்கு மட்டுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து 11th தமிழ் ஃபுல் டெஸ்ட் 7th-ஆவும் 12th தமிழ் ஃபுல் டெஸ்ட் 8th டெஸ்ட்டாகவும் வச்சுருக்கோம். ஓகேவா? இந்த ஒவ்வொரு இதுக்கும் 200 கேள்விகள் இருக்கும். அடுத்து இப்போது சயின்ஸ் அண்ட் சோசியலில் வந்து பார்த்தீங்கன்னா 10th வரைக்கும் தான் இந்த 6வது டெஸ்ட்டோட கம்ப்ளீட் ஆகிருக்கு. 7th 8th தமிழுக்கு மட்டும் கொடுத்துருக்கோம் 11th and 12th. அடுத்தது என்ன பண்ணுறோம் அப்படின்னா 9th டெஸ்ட்லேருந்து ஹிஸ்ட்ரியும் பாலிட்டியும் ஃபுல்லாக ஒரு ஃபுல் டெஸ்ட் 6th 12th வரைக்கும் 200 கேள்விக்கு பல்காக வைக்கிறோம். ஓகேவா? ஸோ இதை நீங்கள் பார்த்தீங்கனாலே போதும், வித் எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுத்துருவோம். இது 9th டெஸ்ட். அடுத்து 10th டெஸ்ட்டில் என்ன பண்ணுறோம்னா ஜாக்ரபி, எக்கனாமிக்ஸும் சேர்த்து ஒரு ஃபுல் டெஸ்ட் விடுறோம். ஓகேவா? அடுத்து 11th டெஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் மட்டும் ஒரு ஃபுல் டெஸ்ட் விடுறோம். ஓகேவா? 200 கேள்வி இதுக்கு மட்டுமே வித் எக்ஸ்ப்ளனேஷனோட கொடுக்குறோம். அப்போது சயின்ஸ் நிறைய பேர் படிக்காத இருக்கீங்க இல்லையா? ஸோ அதுவும் இதில் கம்ப்ளீட் ஆகிடும். அடுத்து ஃபைனலாக லாஸ்ட் டெஸ்ட்டில் யூனிட் 8 தமிழக வரலாறு மற்றும் பண்பாடு, தமிழக வளர்ச்சி நிர்வாகம் யூனிட் 9ம் ஃபுல்லாக சேர்த்து ஒரு டெஸ்ட் வந்து லாஸ்ட் டெஸ்ட்டாக விடுறோம். இப்போ இதில் என்னென்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னா இதில் நீங்கள் படிக்காத விஷயம் 2 வந்து எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிருக்கு, 3 ஆட் ஆகிருக்கு. 11ஆம் வகுப்பு தமிழும் 12ஆம் வகுப்பு தமிழும் நிறைய பேர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சிருக்க மாட்டீங்க, இதுவும் நம்ம ஆட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸும் நிறைய பேர் அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கிறதில்ல, அதையும் நம்ம ஆட் பண்ணியாச்சு. இப்போ டோட்டலாக என்னாச்சு 12 டெஸ்டஸ் வந்துருச்சு. அடுத்து இது முடிஞ்சதுக்கப்புறம் டைம் இருக்கிறத பொறுத்து மார்க் டெஸ்ட் அப்படிங்கிறதையும் ஆட் பண்ணுவோம், அதை அப்டேட் கொடுப்போம். ஓகேவா? ஸோ இதில் 12 டெஸ்டஸ் 2400 கேள்விகள் வித் எக்ஸ்ப்ளனேஷனோட சேர்த்தோம் அப்படின்னா 4000+ கேள்விகளே போகும். ஓகேவா? இது வீக்லி சண்டே நடக்கும். மார்னிங் 10 o'clock வீடியோவில் ஃபுல்லாக வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துரும். நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. ஓகேவா? அடுத்து நீங்கள் எக்ஸ்ட்ரா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறதுக்காகவும் இந்த கொஸ்டின் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் பிடிஎஃப்பையும் வந்து டெலகிராமில் வந்து ஷேர் பண்ணிடுவோம். ஸோ அதுக்கான டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், ஜாயின் ஆகிக்கோங்க. ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு டெஸ்டஸையும் வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும். ஸோ இது எல்லாமே ஃபுல் டெஸ்டஸாக இருக்கிறதுனால உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுற மாதிரி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறதும் ஒர்த்தாக இருக்கும். ஓகேவா? ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாரும் எங்கே இருந்தாலும் அடித்து பிடிச்சுனாச்சும் சண்டே அன்னைக்கு என்ன பண்ணுறீங்க, மார்னிங் 10 o'clock வந்துருங்க. ஓகேவா? வந்துருங்க. ஓகே, சொல்லியாச்சு. அதே போல் பெய்ட் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் ஆகிறவங்களுக்கும் டேட் வந்து நம்ம சொல்லியாச்சு. ஒரு 2 days எக்ஸ்டெண்ட் கூட பண்ணி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரி பண்ணிக்காதீங்க. ஸோ உங்களுக்கு மெசேஜஸ் வராதவங்களுக்கும் மெசேஜ் வந்துடும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.